शासनवतं नारायणं योगिनं विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विद्वान तपस्वीक्षं शरण्यं देवहैग्र्यं प्रपद्ये श्रीकृष्णदेशिकभदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्मबोधम् इन्द्रदेशीयदीन्द्रशतादिमहोत्सवी गोपालदेशीश्रावणिमाश्रयामः श्रीरङ्गेशपदे समर्पितबलं शुद्ध्यन्तरामानुजश्री योगीन्द्रगुरूत्तमेण यमिनश्चित्यन्तविद्यात्मनः प्राप्तस्तुत्यमसंशयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संशये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाश्रीमुनिकृपया प्राप्तमोक्षसमन्वम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिं संशये देशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्मबोधं तत्पादयुग्मदीर्घभृङ्गराजम् सय्यन्तयुग्मगुणभूरिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। सुदासन सुदुर्ग्रह श्रुति समष्टि मुष्टिन्दयः कदा हवमसौ गतान् कपट सौगतान् खण्डयन् मुनिर्मनसि लक्ष्मणो मुदमुदं चञ्चसा मुकुंद गुणमौक्तिक प्रकर सुक्तिभिः सूक्तिभिः सुदासन सुदुर्ग्रह श्रुति समष्टि मुष्टिन्दयः कदा वहमसौ गतान् कपट सौगतान् खण्डयन् मुनिर्मनसि लक्ष्मणो मुदमुदन्तयच्छञ्जसा मुकुंद गणमौक्तिक प्रकर सुक्तिभिः सूक्तिभिः लक्ष्मणो मुनिः श्लोकदुंड कर्तृपदम लक्ष्मणो मुनिः भगवद रामानुज मुनिः श्रीभाष्यकार सुदासन सुदुर्ग्रह श्रुति समष्टि मुष्टिन्दयः सुदासन सुदुर्ग्रह सुदासन सुदाम अश्नन्ति सुदासन देवर्षन् अमृतத்தை புஜிக்கிற தேவர் சொல்லிருக்காலே அவர் சுதாசனர். சுதான அமிர்தம் இல்லையா, பாராசர்ய வச்ச சுதா, சுதான அமிர்தம். சுதாம் அஸ்கந்தி சுதான முதல் சுதான பொண்ணு சுதா என்கிற சுதா ஒன்னும் இருக்காது. யாரும் சுதான பொண்ணு இருந்தாங்க இல்லையா. சுதாசன இல்லையா, சுதாசனாக்க நாலு பிரயோக சுதா 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 ரெண்டு அல்ப பிராணம், ரெண்டு மகா பிராணம். நிறைய காற்று அழுத்து கொடுத்து சொல்றது மகா பிராணம் இல்லையா. ஆமா, முதல்ல சுதா அப்படிங்கிறது இல்லையா அல்ப பிராண சமுதாய தத்துவ சதி இல்லையா, சரளத்துவம். மகா பிராண சமுதாயத்துக்கு சரளத்துவம் இல்லையா. अल्प प्राण समवेत बहुलत्व द महाप्राण समवेत बहुलत्व द सुधा
சுதானாக்க அமிர்தம். வெறும் சுதாகர் சப்தத்துக்கு அது நான் சொன்னேன் இல்லைங்க. இந்த மாதிரி 4 அக்ஷரம் இருக்கு. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 4 பிரபேதம் இருக்கு. சுதாசன சுதாமஸ்தம் தீதி சுதாசனா தேவர்கள். சுதாசன சுதுர்கிரக சுதாசன இரவி சுதுர்கிரகம் அவர்களால் கிரகிக்க இயலாததான். தேவர்களுக்கும் கூட கிரகிப்பதற்கு இயலாததாக இருக்கக்கூடிய ஸ்ருதி சமஷ்டி ஸ்ருதியினுடையதான சர்வார்த்தங்களை சாரபூதமான சர்வார்த்தங்களை சமஷ்டி அப்படிங்கிறதான சர்வம் ஸ்ருதியினுடைய அர்த்தபூதமான சர்வத்தையும் ஸ்ருதியினுடைய சமுதாயமான சர்வார்த்தங்களையும் முஷ்டிந்தயகான அப்படியே ஒரு கையில சுலக்கமாக எடுத்து பருகக்கூடியவர். முஷ்டிந்தய சப்தத்துக்கு என்னத்தான் இது சுலக்கம்னு பேரு. தயந்தினாக்க சாப்பிடுறது ஒரு வஸ்து ஒரு திரவமான வஸ்து பருகுவதற்கு பேர் தயந்தின்னு. மாயாமணீபிகி ஸ்வகுண விததிபிகி பந்தயந்தி தயந்தி. அதுல முஷ்டின் நயம் என்ன அர்த்தம் கேட்டாங்க, இதுக்கு பேர் சுலகம்னு பேர். இந்த சுலகத்தில் எடுத்து பருகுவதற்கு பேர் முஷ்டிந்தய. அபிநிகிலோக சுச்சரித முஷ்டிந்தய துரித மூர்ச்சனா துஷ்டம் சஞ்சீவயது தயமா ஆஞ்சன கிரிநாத ரஞ்சனி பவதி. நான் எப்படி கூட பாப்பத்தை உடையும் தெரியுமா? இந்த லோகத்தில் உள்ள அத்தனை பேரும் இல்லையா அவ்வளவு ஜென்மாக்கள் பண்ண சுக்கிருதங்கள் அத்தனையும் நிகிலோக சுச்சரித முஷ்டிந்தய துரித மூர்ச்சனா துஷ்டம். என்னுடைய பாப்பங்களுக்கு ஒரு ஆசமனம் பண்ண காரணாது இந்த லோகத்தில் உள்ள அத்தனை பேரும் பண்ண சுக்கிருதங்கள் இல்லையா. அதான் முஷ்டிந்தய சொல்றது இல்லையா. லக்ஷ்மண முனிகி எம்பெருமானார் தேவர்களாலும் கிரகிக்க முன்னாததானே, அவர்களுடைய புத்திக்கும் கோச்சரமாகாததானே, வேதத்தினுடையதான இல்ல சூக்மமான சமுதாயமான தாற்பயார்த்தங்கள் எல்லாவற்றையும் இல்லையா ஒரு முஷ்டிகளை எடுத்து சுலகத்தில் எடுத்து பருகக்கூடியதான அவ்வளவு அனாயாசமான ஞானத்தை உடையது இல்லையா. லக்ஷ்மணோ முனிகி சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தய கதாவகமசௌ கதானு கபட சௌகதானு கண்டையன்னு அசௌ திரும்பி லக்ஷ்மண முனிங்கிறத அர்த்தமாக அசௌ இவர் கதாவகம் கதாவகம் கதானு ஆகவம் அப்படின்னாக்க யுத்தம்னு அர்த்தம். கதாவகம்னா வாத யுத்தம்னு அர்த்தம். கதானா இந்த கதை நான் சொல்ற ஸ்டோரி இல்ல, கதாங்க சத்து சாஸ்திரத்தை வாதம்னு அர்த்தம். ஒரு நிர்ணயிக்க வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல மத்தியஸ்தர் நியமித்துக் கொண்டு வாதத்துக்குள்ள நியமங்கள் தவறாமல் வாதம் பண்றதுக்கு பேரு அதுக்கு பேர் கதான்னு பேரு. கதா ஆவகம் இல்ல ஆகவம்னா யுத்தம் அர்த்தம் இல்லையா. பரமார்த்த ஸ்துதின்னு ஒரு ஸ்துதி இருக்கு. அதுக்கு பரமார்த்த ஸ்துதி அப்புறம் யார் பேர் வச்சான்னு இல்ல 10 பேர் நினைச்சு போச்சு. சுவாமி அந்த ஸ்தோத்திரத்துக்கு வச்சிருக்கோம் ஆகவ புங்கவ ஸ்தோத்திரம். திருப்புக்குழி விஜயராகவன் பெருமாளுக்கு சுவாமி பண்ண ஸ்தோத்திரத்துக்கு சுவாமியுடைய திருவுள்ள பேர் என்னன்னு கேட்டா ஆகவ புங்கவ. ஆகவம்னா யுத்தம் இல்ல, ஆகவ புங்கவகான இல்ல யுத்தத்துல பரமவீர நாம யுத்தத்துல எப்பவும் மேற்கை உடையவன் ஆகவ புங்கவன் சக்கரவர்த்தி திருமணம். ஆகவம்ங்கிறதுக்கு யுத்தம்னு அர்த்தம். கதாவகம் அப்படின்னாக்க வாத யுத்தம். அந்த வாத யுத்த கதானு கபட சௌகதானு
கபட சௌகத்தான்னாக்க சௌகதர்கள்னா பௌத்தர்கள். கபட சௌகதர்கள் அப்படின்னாக்க இல்ல வாஸ்தவத்துல இல்ல சௌகதர்களாக இருந்து இல்ல வைத்தியர்களோ வேகம் போட்டு தான் கபட சௌகதர்கள். ஆமா, கபட சன்னியாசி மாதிரி கபட சௌகதர்கள், பிரசன்ன பௌத்தர். அப்படி கபட சௌகத்தானே கண்டையன்னு அவர்களுடைய வாதங்களை எல்லாம் இல்ல நிராசிரியமாக பண்ணி அவைகள்லாம் கண்டித்து நிராகரித்து சுதாசன சுதுர்கிருஹ சுதி சமஷ்டி முக்தின்மய கதாவகம் கதானு சௌகதானு கபட சௌகதானு கண்டையன். அவர்கள் கண்டையன் அவர்கள் சொன்ன வார்த்தையை நிராதாரமாக பண்ணி அவைகளை நிரசித்துக் கொண்டு நிராகரித்துக் கொண்டு லக்ஷ்மணா முனி மனசி முதன் செஞ்சசா மனதுல முதன் செஞ்சுனாக்க இல்ல விதமான தடவுகளால மனசுல சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். மனசி முதன் செய்யத்தி அஞ்சசா முதம்னா சந்தோஷத்தை சுகத்தை உதட்டை ஏற்படுத்துகிறார். எதை கொண்டு கேட்டா எதால மனசை வருகிறார்னு கேட்டா முகுந்த குண மௌத்திக பிரகார சுக்திபிகி சூக்திபிகி முதம் மனசி முதம் உதஞ்சயசி அஞ்சசா. அஞ்சசான அபிய தற்கால நியத்தமாக பிரம்மம் இல்லாமல் மனசுல முதம் உதஞ்சயசி முதம்னா ஆனந்தத்தை உதஞ்சயசி உண்டாக்குகிறார். இல்லையா எதை கொண்டு மனசை வருகிறார் அப்படின்னு கேட்டாக்க இல்ல சூக்திபி தன்னுடையதான சுத்து உக்திபி தன்னுடையதான் தான் அருளி செய்த திவ்ய சூக்திகளால மனதை நிறுத்தி மனது சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். இல்ல மனசி முதம் உதண்டயசி இல்ல சூக்திபி இல்லையா எப்படி அது சூக்திகளை என்னவா ரூபணம் பண்றாருன்னு கேட்டா சுக்திபிகி சுக்தினாக்க சிப்பிகள் இல்லையா முத்துக்களை தரையிலே கொண்டு முத்துக்கள சிப்பியில இருந்தானே வெளியில அந்த முத்து சிப்பிகளுக்கு சுக்திகள் பேர். முகுந்த குண மௌக்திக பிரகர இல்ல முத்து சிப்பிக்குள்ள முத்துகள் இருக்கும் இல்லையா எபெருமான சீசூக்திகள் சிப்பிகள் அதுக்குள்ள என்ன குணங்கள் இருக்கு முகுந்தனான எம்பெருமானுடைய குணங்களாகிற முத்துக்கள் இல்லையா முகுந்த குண மௌக்திக பிரகர எம்பெருமானுடைய ஆனந்தமான அசங்கேயமான இல்லையா சர்வஜத்வாதி கல்யாண குணங்கள் இருக்கேன் அந்த குணங்களாகிற அந்த குணங்கள் நிரம்பினா இருக்கக்கூடிய சுத்திகள் அந்த சுத்திகள் தான் எம்பெருமானுடைய சுத்திகள். சுத்திகள்ல முத்துக்கள் நிரம்பி இருக்கும் எம்பெருமானுடைய சீர்சுத்திகள்ல முகுந்த குணங்களாகிற முத்துக்கள் நிரம்பி இருக்கு. சாதாரண இது மௌக்திக பிரகாரம்னா முத்துக்களாகிற பிரகாரம் மௌக்திக பிரகாரம் தான் முத்துக்குவியல். முகுந்தனான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களாகிற முத்துக்குவியல் இருக்கே அதுல இருந்ததான சுக்திபிகி ஸ்வசூக்திபிகி லக்ஷ்மணோயம் முனிகி மனசி அஞ்சசா முதம் உதன்சை கல்யாணம் முத்துக்கள் சிட்டியில் இருக்கும் இல்லையா முத்துக்கள் சிட்டியில் அடங்கி இருப்பது போல பகவானுடைய கல்யாண குணங்கள் ஆகிற முத்துக்கள் எந்த சிட்டியில் அடங்கி இருக்கும் பாஷிகாவுடைய சூக்திகளாகிற சுக்திகள். அதால இதமாக வருது மனதுக்கு அபரிமிதமான சந்தோஷத்தை உண்டுபடுத்தார். அயம் லக்ஷ்மண முனி
அசௌ லக்ஷ்மண முனிகி சுதாசன சுதுர்கிருஹ சுதி சமஷ்டி முத்தின்னய. ஏன் தேவர்களுக்கு அறியலாகாதான இல்லையா அந்த ஸ்துதிகளுடைய தானே இந்த தாத்பரியார்த்த சமஷ்டியை சூக்ஷ்மமான சர்வார்த்தங்களையும் முற்றின்மய இல்லையா சுழக்கத்தில் எடுத்து பருகக்கூடியதான சிக்ஷமான ஞானத்தை பெற்றவர். ஏன் அடுத்தபடியா இல்லையா அசௌ கதாவகங்கதான கதா ஆகவங்கதான வாத யுத்தத்தில் வந்து சேர்ந்தவர்களான கபட சௌகத்தர்களான பிரசன்ன பௌத்தர்கள் இருக்காளே அவர்களை நிராகரிக்கிறார். இது செய்து கொண்டு லக்ஷ்மண முனிகி மனசி முகுந்தகன மௌக்திக பிரகர சுப்திபிகி முதல் செயல் எம்பெருமானுடைய முகுந்தராஜர் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இல்ல அந்த கல்யாண குணங்கள் நிரம்பினதான சுப்திகளான இல்லையா சிப்திகளான தன்னுடைய சூப்திகளாலே நம்முடைய மனதில இல்லையா மனத்தை வருதி அதுல அளவு கடந்த சுகத்தை அளவு கடந்த சந்தோஷத்தை அளவு கடந்த ஆனந்தத்தை உண்டாக்குகிறார். ஏன் சுதாசன சுதுர்கிரக சுதி சமஷ்டி முச்சின்னய கதா ஹவமசௌ கதான் கபட சௌகதான் கண்டயன் முனிர் மனசி லக்ஷ்மணோ முதமுதஞ்சயஞ்சபா முகுந்த குணமௌக்திக பிரகர சுக்திபிகி சூக்திபிகி கபர்தி மதகத்தமம் கபில கல்பனா வாகுராம் துரச்சயமதீத்ய தத்ருகிண தந்திர யந்திரோதரம் குதுஷ்டி குவனாமுகே நிபதத பரபிரம்மணः கரத்ரஹ விசக்ஷணோ ஜெகதி லக்ஷ்மணோயம் முனி. அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எனக்கு சொல்ல சாட்சி கபர்தி மத கர்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்தேயமதீத்ய தத்ருகிண தந்திர யந்திரோதரம் குதுஷ்டி குஹனாமுகே நிபதத பரபிரம்மணः கரத்ரஹ விசக்ஷணோ ஜெகதி லக்ஷ்மணோயம் முனி. இப்போ நம்முடைய ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதான பகவான் இருக்கானே அந்த பகவானே அவனுக்குற்றதான ஆபத்துகள்ல இருந்து இல்லையா எம்பெருமானார் சிபாஷிகாரர் காப்பாற்றுறார். அப்படி என்னென்ன ஆபத்துகள் பெருமாளுக்கு வந்தது அந்தந்த ஆபத்து எந்தெந்த ஆபத்துகள்ல இருந்து பெருமாள் எம்பெருமானார் பகவானை ரசித்தார் அப்படின்னா முதல்ல கபர்தி மத கர்தமம். கர்தமம் தான் இருக்கும் புதை சேரு. அந்த சேற்று புரியில விழுந்தாக்க அதுல மூழ்கி பிராணம் விடுறது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட புதை சேற்றுக்கு கர்தமம்னு பேரு இல்லையா. கபர்தி மதமாகிற கர்தமம் இல்லையா. எந்த ட்ரையல் இல்லாம நேரா கொண்டு போய் நரகத்துல கொண்டு அழுத்தக்கூடியதானே அதுக்கப்புறம் பெரும்பாலும் நகரத்துல போய் உழிக்கக்கூடியதான சைவ மதம் என்கிறதான கர்தமம். சைவ மதமாகிற சேர் இருக்கு இல்லையா அந்த சேற்றில் அகப்பட்டாருக்கு மேல ஜீவனமே இல்லை என்னும்படியாக அப்படி இருக்கக்கூடிய கபர்தின்னு ருத்ரனுக்கு பேர். கபர்தி சுவாமி தருந்தார். இந்த கபர்தி சுவாமிங்கிறவ ஆபஸ்தம்பனுடைய சௌத சூத்திரத்துக்கும் இதுக்கும் கிருஷ்ய சூத்திரத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கார், பாஷ்யம் பண்ணிருக்கார். கபர்தி சுவாமி தூர்த்த சுவாமி தூர்த்தம்னா அயோக்கியன்னு தூர்த்த சுவாமி அதுதான் தூர்த்த சுவாமி. அந்த தூர்த்தர் தான். ஏன் எழுத போட்டு என்ன பண்றது?
அடியே அந்த தூர்த்தரோட அந்த தூர்த்த அவர்கள் தூர்த்த சுவாமி தான். அதுல ஒன்றும் நம்ம அவரும் அதுக்காக நம்ம ஒன்றும் எழுத்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேர் அது, அதனால ஒரு தூர்த்தர்னு அர்த்தம் இல்லை. கபர்தி சுவாமி தூர்த்த சுவாமிங்கிறவர்கள்லாம் இந்த ஆபசம்பருடைய கிருஷ்ய சூத்திரத்துக்கு ஆபத்து சௌத்து சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர்கள். அதோட கபர்தம் அப்படின்னாக்க ஜடா முடிக்குது, கபர்தம்னு பேர். தலையில போடுற ஜடை இருக்கு இல்லையா, இந்த ஜடைக்கு கபர்தம்னு பேரு. ஜடையை உடையவனாகிறபடினால ருத்ரனுக்கு கபர்தின்னு பேரு. கபர்தி மதம் இல்லையா, சைவ மதம், சிவனால பிரவர்த்திப்பிக்கப்பட்ட சைவ மதம் தான் கபர்தி மதம். அந்த கபர்தி மதமாகிற கர்தமம் இல்லையா, அந்த சேற்றில் விழுந்து அழிந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தை கை கொடுத்து காப்பாற்றினார். ஏன் அவருக்கு பேர் கர்தமர், அவருக்கு பேர் இல்லை. அவர் கர்தம பிரஜாபதி. அவர் தான் கபிலர் அவதாரத்தில் அவரு தகப்பனார். அவருக்கு தான் பெருமாள் கர்தம பிரஜாபதிக்கு தான் பெருமாள் கபிலராக, கர்தமருக்கும் தேவகூதிக்கும் சொன்னே. ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராப்பர் நவுனுக்கெல்லாம் அவயவார்த்தம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு கர்தமர் தான், உடனே அவர் செய்துன்னு அர்த்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவயவார்த்தங்கள்லாம் ப்ராப்பர் நவுன்ஸுக்கு நாட் அப்ளிகபிள். அதெல்லாம் கர்தமர் தூர்த்த சுவாமி கொண்டதும் அதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ். கபர்தி மத கர்தமம். இரண்டாவதா கபில கல்பனா பாகுராம். கபிலனுடைய கல்பனை, கபிலனுடைய கல்பனா பாகுராம்னு அர்த்தம். கபிலனுடையதான கல்பனா ரூபமான வாகுரா அப்படின்னா வலை. பிடிக்க முடியாத துஷ்டமிருகங்கள்லாம் வலை போட்டு பிடிக்கிறது, அது மாதிரி போட வலை. கபில கல்பனா பாகுரம். கபிலர் என்பவர் இல்லையா, பிரகிருதி என்கிறதான அசேதனத்துக்கு ஜகத்தினுடைய சிருஷ்டிகர்த்திருவாதிகள் உண்டு என்று அவரால் கல்பிக்கப்பட்ட வலையில இல்லையா பிரம்மமானது விழப்பாத்தது. கபில கல்பனா பாகுரா அது இரண்டாவது. எல்லாம் விதியாகும். கபர்தி மத கர்தமம், கபில கல்பனா வாகுராம், துரக்கேய மகீத்திய தத்ருகிண தந்திர யந்திரோதனம். துருகிணம்னாங்க சதுருங்க பிரம்மாவுக்கு துருகிணன்னு பேரு. கதம்சா கம்சாரே துருகிணஹர துர்போதமஹிமா கவீனாம் சுத்ராணாம் துவம் ஸ்துதிபதம்னு சாய்க்கிறது இல்லையா. அதான் கம்சாரேகே துருகிண ஹர துர்போத மகிமா. பிரம்ம ருத்ராதிகளுக்கும் அறிய முடியாத அந்த மகிமையுடையவர் பார்த்து துருகிணத்துக்காக. துருகிணம்னாங்க பிரம்மா, துருகிண தந்திரம் சதுர்முக பிரம்மா பண்ணதான யோகம்ங்கிற சாஸ்திரம். துருகிண தந்திர யந்திரோதனம் இல்லையா, துருகிண தந்திரத்தில் உள்ளதான யந்திரோதனம். யந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்க, ஒரு வஸ்து கபடமா பிடிப்பதற்கு வைக்கப்பட்ட யந்திரம் இல்லையா. அது விட்டா கை கால சேதிக்கும் இல்லையா, இல்ல பிடிச்சிட்டு விடாது. அதுக்கெல்லாம் எலிப்பொறி மாதிரி அதான் யந்திரோதனம். அது குரு பரம்பரையில பௌத்தர்கள் அந்த கோவில நுழையத்துக்கு சில யந்திரங்களை வச்சிருந்தா அந்த யந்திரங்கள் எல்லாம் எப்படி
டீஆக்டிவேட் பண்ணி திருமங்கையாழ்வார் எப்படி அந்த என்ன பௌத்தர் கோயிலுக்குள் நாகப்பட்டினம் நுழைந்தார்ன்றது நாகப்பட்டினத்தில் இருந்த தங்க புத்தருடைய தங்க சிலை அது இருந்த கோவிலில் அவர் சில யந்திரங்கள் அமைத்திருந்தார். ஆமா இல்லையா? அந்த யந்திரங்களை இல்லையா, அந்த யந்திரங்கள் என்ன பண்ணும், குடும்பம் நசுக்கி அப்படிப்பட்ட அந்த யந்திரங்களை எல்லாம் இல்லையா வேலை செய்யாத பயனற்றதாக பண்ணி இல்லையா சில தந்திரங்களால திருவங்கையாழ்வார் அதுக்குள்ள புக்கு அதை எடுத்துன்னு வந்துட்டார். அதான் சுவாமி, அதாவது அதுக்காக தான் அவருடைய பிள்ளை வந்து கடைசியில இவரை திருவங்கையாழ்வாரு கடைசியில அவருடைய மாமா பிள்ளை, அதான் அவருடைய மருமா மாமான்னா அவருடைய தமக்கை ஆத்துக்காரரை தான் அவர் உயிர் பலி கொடுத்து அந்த யந்திரத்துல அவரை சிக்க வச்சு இவர் போய் எடுத்துட்டு வந்தார். அது அவருடைய அக்கா பிள்ளை அவருடைய இருந்து கடைசியில அவன் தான் திருவங்கையாழ்வாரே ஒத்துண்டு சரி நீ என்ன சரி நீ இது பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டார். திருக்குறுங்குடியில அங்கதான் திருவங்கையாழ்வார் யோகத்தை ஏற்று என் தலையை வெட்டிட்டு போது சொல்லிவிடுறாரு அவர் மருமான. அவரோட பிள்ளை அங்க திருக்குறுங்குடியில தான் ஆழ்வாரோட திருவரசு இருக்கு. நம்ம பிருந்தாவனம்னு சொன்ன மாதிரி எதிகளுக்கெல்லாம் பிருந்தாவனம் மாதிரி அவளுக்குலாம் திருவரசு இருக்கு. அவளை இது பண்ண திருப்பள்ளி படிக்கிற இடத்துக்கு திருவரசு, நாட்டமணிகளுக்கு கூட திருவரசு தான். ஆலவந்தார்ல இருந்து தான் பிருந்தாவனம். இந்த திருக்குறுகூர் காவலப்பம் சன்னதி இருக்கேன், அதுதான் நாட்டமணிகளுடைய திருவரசு. அது போட்டோம் இல்லையா. துருகண தந்திர யந்திரோதரம் இல்லையா, துருகண தந்திரம். துருகணம்னா சதுர்முக பிரம்மாவினுடைய யோகம் என்கிறதான மதம் இருக்கு. அந்த மதமாகிற யந்திரோதரத்திலே பிரம்மமானது இல்லையா சிக்க அழியவிருந்தது. அதான் அத துரத்திய மத்திய துருகண தந்திர யந்திரோதரம். எல்லா சாஸ்திரமும் நமக்கு சம்மதம், அந்தந்த மதங்கள்லாம் நமக்கு சம்மதம் இல்லை. மீமாசா சாஸ்திரம் நமக்கு அத்தியந்த அந்தரங்கமான உபாதேயம், ஆனா மீமாம்சக மதம் நமக்கு அனுபாதேயம். வியாக்கரண சாஸ்திரம் நமக்கு அத்தியந்தம் உபாதேயம். வையாக்கரண மதம் இருக்கு, அந்த மதம் நமக்கு தேவையில்லாது. நியாய சாஸ்திரம் நமக்கு உபயுக்தமானது. நையாயிக்க மதம் நமக்கு தேவையில்லை. அவர்கள்லாம் நாம நிராகரிக்கிறோம். இதெல்லாம் வேதாந்தத்துக்கு உபயுக்தமாக ஏற்பட்ட சாஸ்திரங்கள். ஜெயினி வேதாந்தத்துக்கு உபயுக்தமாக இருக்கணும்னு மீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணினார். பின்னால வந்த வியாக்கியாதாக்கள் அதை வச்சு நாம இவாளுக்கு உபகாரம் பண்ணி இருந்தா நமக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இருக்காது. நாமளே தத்துவ இத புருஷார்த்தங்கள்லாம் நம்மளே ஃப்ரேம் பண்ணி நம்மளே ஒரு மதம் பண்ணி நம்மளுக்கு ஒரு மீமாம்சக்கார ஒரு மதம் வச்சு போக முடியும். வியாக்கரண சாஸ்திரக்கார பார்த்தா இப்படியே இவாளுக்கு பதங்களை சோதனை பண்ணி கொடுத்துட்டே நம்ம என்னைக்கு சேர்றது. நம்ம ஒரு மதம் அவ ஒரு தத்துவம், இது ஒரு சிதம், ஒரு புருஷார்த்தத்தை இது பண்ணி அவ ஒரு மதம் வச்சுட்டா. அந்த மதங்கள் எல்லாம் நமக்கு உபாதேயம் இல்லை. அவைகள்லாம் வேதாந்த விரும்புறது. அவ மனம் போறபடி அவளை பண்ணிடுறது. வாங்க கேட்கிற அவ பண்ணின சாஸ்திரம் மட்டும் தேவையில்லை, அவ பண்ணதான மதம் தானே அது.
அவன் சாஸ்திரத்தை மட்டும் ஒன்று அவன் மதத்தை நிராகரிக்கிறதுக்கு என்ன நியாயம் கேட்டான். ஐஸ்வர்யாச்சாரம் நல்ல கட்டான், அற்புதமா வெளியில் கொடுக்கணும். அவனை கூப்பிட்டு இந்த மாதம் என்ன விசேஷமா இருந்தாலும் பழையங்காட்டம் வயிறு பண்ணி கொடுத்துட்டு போ. இல்லை அவனும் ரொம்ப அழகா நல்லா வயிறம் எப்படி வச்சு கட்டணுமோ தோஷம் இல்லாமல் வயிறம் பார்த்து அது நல்லா கட்டடம்லாம் நல்லா வேலை பார்த்து கட்டி கொடுக்கணும். அந்த தோட்டத்தை கொண்டாடி அவனுக்கு பேச கூட கூட்டு எல்லாத்தையும் எப்பவும் நீ தான் வயிற்று விட்டுக்கணும், உங்களை கைராசிக்கிற அவனை ரொம்ப கொண்டாடி ஆற்ற கொண்டு விட்டு வரான் சாப்பிட்டு இல்லையா. நான் தான் நம்ம வயிறு கொடுத்து அவனை கொண்டாடினாரு. அவன் 2 நாள் கழிச்சு எங்காச்சும் பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டாக்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அதுதான் சட்டம் பண்ணி கொடுத்த வைரத்தை ரொம்ப கொண்டாடி வாங்கிக்கிற மாதிரி அவன் பண்ணி கொடுத்த சாஸ்திரத்தை வச்சுருக்கான். அவன் எங்காச்சும் பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்ட மாதிரி அவனா ஒரு மதத்தை பண்ணிட்டு இதுக்குள்ள மரியாதை இருக்கு, அதுக்குள்ள மரியாதை இருக்கு. அதனால பிரம்மத்துக்கு என்னென்ன கபர்ஜி மத கர்த்தமும் அதை கஷ்டப்பட்டு தாண்டின பிரம்மமா கபில கல்பனை என்ற வாகுரா வலையில விழுந்தது. அதிலிருந்து துரத்திய மதித்திய சத்ருகுண தந்திர யந்திரோதரம். துரத்தியம்னு கடக்க உண்ணாதான் அதை கடந்து துருகண தந்திர யந்திரோதரத்தை அடைந்தது. அங்கிருந்து இதெல்லாம் பரவாயில்ல, குதிர்ச்சி குகனாமுக்கு குதிர்ச்சிகளான மாயாவாதிகளுடைய குகனான பாழிங்கனது குதிர்ச்சி குகனாமுக்கே குதிர்ச்சிகளான மாயாவாதிகளுடைய வாதங்களாக பாழின் கணத்திலே நிபததா பரபிரம்மன பாஷிகாரம் ஒரு கணக்காலம் பார்த்துட்டு பிரம்மம் போயிருக்கும். பிரம்மம் விழுந்து கொண்டே இருக்கும் பொழுது இல்லையா அதை கையை கொடுத்து ரட்சித்து தூக்கினார். குதிர்ச்சி குகனாமுக்கே நிபததா விழுந்து கொண்டே இருக்கிறதான அந்த பரபிரம்மன கரகிரக விசக்ஷனோதி. கரகிரக விசக்ஷனா கைப்பிடித்து ரட்சிக்கக்கூடிய சமர்த்தராகிற லக்ஷ்மணோய முனி ஜெகதி. இந்த எம்பெருமானார் இந்த ராமானுஜ முனிவர் பல்லாண்டு நம்மெல்லாம் பிரம்மம் காப்பாத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மத்தை கடைசியில இவ்வளவு ஆபத்துகளிலிருந்து இவர் காப்பாற்றிருக்க. கபர்ஜி மத கர்த்தமும் கபில கல்பனா பாபுராம் தத்ருகிர தந்திர யந்திரோதரம் துரத்தியம் அத்தீத்திய குதிர்ச்சி குகனாமுகே நிபததா பரபிரம்மண கரகிரக கரன கை கரகிரக விசக்ஷனோ ஜெயதி. இல்லையா கைபிடித்து காப்பாற்ற வல்லவரான எம்பெருமானார் இல்லையா ஜெயதி. அயன் லக்ஷ்மணோ முனிகி ஜெயதி விழுந்திருக்கிற நிபததா அப்படிங்கிறதாவது விழுந்து கொண்டிருக்கிற பரபிரம்மண. ஆமா கபிலருடைய கல்பனா வாகுரா கபர்ஜி மத கர்த்தம் கபில கல்பனா வாகுரா இல்ல துகுண தந்திர யந்திரோதரம் துரத்தியம் அத்தீத்திய இவ்வளவே கஷ்டப்பட்டு கடந்து வந்து இல்ல குதிர்ச்சி குகனாமுக நிபததாக இதை தாண்டோம் அப்படி அந்த பக்கம் பார்த்துட்டே அந்த பிரம்மம் பின்னால இருந்த பாழி நிலத்துல விழுந்தது. இந்த பாழி நிலத்துல விழுகிற பிரம்மத்தை விழுந்த பிரம்மத்தை இல்லை பாழி நிலத்தை விழுந்தா அப்புறம் காப்பாற்ற முடியாது. பாழி நிலத்தை விழுகிற பிரம்மத்தை கரகிரக விசக்ஷனோ ஜெயதி.
இதுக்கு அப்பை விஷயத இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தை மாத்திட்டா இல்ல குதிருஷ்டி குஹனாமுகே நிபந்தத பரபிரம்மண கட்டக்கிரக விசக்ஷணோ இது லட்சணோ முனின்னு பாடம் இருக்கணும். கட்டம்னா என்ன? இந்த தலைக்குடுமி மேல விழுவுக்கு தான் இருக்கும் மேல அப்படின்னு ஒரு சாச்சாரம். உபனிஷத் பாஷிகா திருப்பி கேட்டார் இல்லையா, உங்களுக்கு குதிக்கிறவங்க அப்படியே நொடிஞ்சாங்க ஐயோ கை தூக்கி கையை தூக்கி ஐயோ கட்டி தானே குதிப்பா ரெண்டு கையும் தூக்கு விட அகன்சியா குதிப்பா உங்க ஐயோ ஆபத்து கையை சதுரிட்டு குதிக்க மாட்டா அப்படி விஷயத்துல உபனிஷத் பாஷிகா ரங்கராமானுஜ சுவாமி கேட்டாங்க. அவர் ரொம்ப கெட்டிக்காரதான் நினைச்சுட்டு கையை விட மேல கட்டம் தானே இருக்கு, இந்த கச்சக்கிரக கட்டணும்னு இருந்தா இந்த மாதிரி இருக்கும். தேசியன் அப்படிதான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். பின்னால யாரோ கரகிரகன் பண்ணிட்டா அப்படின்னாரா, ஒருத்தர் பண்ணல இல்லையா. இப்படிதான் அவசியம் உள்ள கணக்குல விடுறவரெல்லாம் அப்படியே நல்லா அட்டென்ஷன்ல ரெண்டு கையும் தொங்க போட்டுதான் விழுவாள் என்னன்னு கேட்டாரு. கபர்ஜி மதகர்தமம் கபில கல்பனா அவாபுராஹ துரத்யயமதீத்ய தத்ருஹண தந்திர யந்த்ரோதரம் குதுர்த்தி குஹனாமுகே நிபதத பரபிரம்மணः கரக்ரஹ விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிः கநாத பரிபாட்டிபிः கபில கல்பனா நாடகைः குமாரில குபாஷிதைः குரு நிபந்தன கிரந்திபிः ததாகத கதாகதைः ததனுசாரி ஜல்பைரதி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிः கநாத பரிபாட்டிபிः கபில கல்பனா நாடகைः குமாரில குபாஷிதைः குரு நிபந்தன கிரந்திபிः ததாகத கதாகதைः ததனுசாரி ஜல்பைரதி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிः. ஐயா, இந்த லோகமானது இல்லையா நன்றாக ஏமாற்றப்பட்டது. ஏன் இந்த பிரதாரிதம் இதன் ஜெகத்து, இதன் ஜெகத்து பிரதாரிதம்னா அர்த்தம், இந்த ஜெகத்து இல்ல பிரகரணம்னா ஏமாற்றுறது. ஏன் இதிகாச புராணாத்தியாம் வேதம் சௌப பிரம்மையே விவேக் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. அல்பஸ்ருதரானவனுக்கு வந்து வேதமானது அஞ்சும். என்ன சொல்லி அஞ்சு நெடுங்கோ, ஐயா இவன் நம்ம ஏமாத்த போகிறான். பிரதரணம்னா ஏமாத்துறது. இதம் ஜெகத்து பிரதாரிதம், இந்த ஜெகத்து நன்றாக ஏமாற்றப்பட்டது. பிரகுணிதம் கதீந்திரம், அப்படி ஏமாற்றப்பட்ட ஜெகத்தானது எதிராஜருடைய சீசூக்திகளை பெற்று தன்னை சுதாரித்துக் கொண்டது. அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவந்து தன்னை சுதாரித்துக் கொண்டது. பிரகுணிதம் பிரதாரிதம் பிரகுணிதம், ஏமாற்றப்படுவது ஏமாற்றத்திலிருந்து வெளிவந்து சுதாரித்தது. ஆமா, ஜெகத்து பூர்வம் ஜெகத்து பிரதாரிதம். எபெருமான திருவவதாரம் பண்ணி அவருடைய இந்த ஸ்ரீசூக்திகளை அவதரிப்பதற்கு முன்னாலே ஜெகத்தானது ஏமாற்றப்பட்டது. இதன் ஜெகத்து பிரதாரிதம் இல்லையா, அதாவது அல்லாதவற்றை எல்லாம் சொல்லி இந்த ஜெகத்தை இல்ல ஏமாற்றினார்கள். அவர்களால் அந்த ஏமாற்றத்தை எல்லாம் ஜெகத்தானது யதீந்திரனுடைய ஸ்ரீசூக்திகளாலே பிரகுணிதம், அதிலிருந்து விடுபட்டு சுதாரித்துக் கொண்டது. ஜெகத்துல என்ன இருக்கும்? ஜெகத்துல செவரி இதெல்லாம் ஏமாத்தினாலும் வருமா? இது அத்வைதிகள் மட்டும் இல்ல, எல்லாரும் பண்ண காட்சி சொல்ற இல்லையா. இந்த ஜெகத் எதனால் ஏமாற்றப்பட்டது? கனாத பரிபாஷி இல்லையா. முதல்ல பரிபாஷைகளால் லோகத்தை ஏமாற்றது. ஏன்
ஏன் பரிபாஷைகள் என்ன கேட்டாக்க ஒரு சப்தத்தை சொல்லி அதுக்கு ஒரு ஒட்டாத அர்த்தத்தை சொல்லி இல்லையா என்னுடைய பரிபாஷைகள் என் மதத்தில் இதான் இது கஷ்டம். ஏன் சாங்கிய மதத்துல இருக்கு. சாங்கிய மதத்துல பிரதானம் அப்படின்னு பேரு. பிரதானம் அப்படின்னாக்க இல்லையா பிரதானம் சீஃப் முக்கியம். அந்த பிரதான அர்த்தம் இல்லை. பிரதானம் மூலத்துக்கு அர்த்தம். அது அவளுடைய பரிபாஷை. பரிபாஷை வைஷ்ணவ பரிபாஷை ஏமாத்துல அது மாதிரி இல்ல. நாம பரிபாஷை பரிபாஷான என்ன அர்த்தம் இல்ல ஒரு மதத்துக்கே உரிய அசாதாரணமான அவர்கள் கல்பித்த சப்தார்த்தங்களுக்கு பரிபாஷான்னு பேர். அவர் கனாத பரிபாஷி. கனாத மகள் கனாதர்கள் அவர் ஒரு மதத்தை பண்ணார். அந்த மதத்துக்கு வைசேஷிக மதம்னு பேரு. அந்த வைசேஷிக மதத்துல அந்த வைசேஷிக மதம் தான் பரிபாஷைக்கு ரொம்ப பேர் போன மதம் இல்லையா. பரமாணுவை பரிமண்டலம் என்றார்கள், துரியணுக்கத்தை தீர்க்கம் என்றார்கள் இல்லையா, திரியணுக்கத்தை மகத் என்றார்கள் இல்லையா. இப்படிலாம் இல்ல அகலாருக்கு சிந்தித்தும் புரியாத சப்தங்களை சொல்லி அந்த சப்தங்களுக்கு தங்கள் மதத்துக்கே அசாதாரண அர்த்தங்களை கல்பித்துக் கொண்டு இந்த வகையாலே லோகத்தை ஏமாற்றுவது. ஏன் இப்படி எல்லாரும் பண்ணினான். இப்படி ஜெயினர்களும் பண்ணியிருக்கார்கள், இப்படி பௌத்தர்களும் பண்ணியிருக்கார்கள், இப்படி அத்வைதிகளும் பண்ணியிருக்கார்கள். இவர்களுக்கெல்லாம் இதை கற்றுக் கொடுத்தவர் கனாதர். அவர் தான் பரிபாஷை பண்ணுவதில் பரிபாஷையை கொண்டே தகுதியற்ற அர்த்தங்களை சொல்லி லோகத்தை லோகத்தை பரிபாஷைகளால ஏமாற்றுவதில் ரொம்ப வல்லவர் கனாதர். அந்த கனாதருடைய பரிபாஷைகளாலே இந்த லோகமானது மிகவும் வஞ்சிக்கப்பட்டது. அர்த்தமில்லாத சப்தங்களையும் சுட்டுவான அர்த்தம் இல்லாத தவறான அர்த்தம் உள்ள சப்தங்களையும் பரிபாஷையாக பிரயோகித்து இல்லையா அதன் மூலமாக இல்லையா ஒட்டாத சித்தாந்தத்தை சொல்லி இதெல்லாம் என் பரிபாஷையினால சித்தம் அப்படின்னு சொல்லி கனாதருங்கிறவர் வைசேஷிக மதத்துல தன்னுடைய பரிபாஷைகளாகிற இல்ல சப்தார்த்தங்களை கொண்டு ஒரு ஒரு மதத்தை பண்ணி லோகத்தை வச்சிட்டார். அதான் கனாத பரிபாட்டின பரிபாஷைன்னு கனாத ஒரு சப்தத்துக்கு ஒருவரும் ஒப்புக்கொள்ளாத அர்த்தத்தை சொல்லி இது என்பதனுடைய பரிபாஷை அப்படின்னு சொல்லி அதை கொண்டே ஒரு சித்தாந்தம் பண்ணுவதற்கு நல்ல யோகியனா இருந்தா என்ன பண்ணணும், எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட சப்தார்த்தங்களை கொண்டும் அர்த்த நிர்ணயம் பண்ணும். அப்படி இல்லாமல் மற்ற மதங்கள்ல ஒப்புக்கொள்ளப்படாத சப்தத்தினுடைய அர்த்தங்களை கொண்டு அதை தங்கள் பரிபாஷை என்று கல்பித்து அதை கொண்டு மதத்தை பண்ணி அதை தாங்கள் மட்டும் இல்ல பிரவர்த்தித்து அது லோகத்தாருக்கு புரியாமல் கொண்டு நீங்கள்லாம் நான் சொல்றதுதான் உதிர்ந்தாகணும் அப்படின்னு லோகத்தை வஞ்சிக்கிற இல்லையா. அதான் கனாத பரிபாட்டிக்கு ஜகத்து பிரதாரிதான். அது அப்புறம் அதெல்லாம் அவ கூட சொன்னா முதல்ல, அப்புறம் இந்தியாவில் திருத்தி விட்டான். ஏன் தாயார் அணுங்கிறது இப்ப தெங்கடையாரோட பக்கம் இல்லை. எப்போ ஒரு காலத்துல தெங்கடையார் மாதிரி சொன்னான். அவர் நல்லா சொல்றாரு, எல்லாத்துக்கும் தாயார சொல்ற. ஆனா அணுங்க அது அதாவது தெங்கடையாருடைய சித்தாந்தத்தை பொறுத்தவரையிலும் மணவாள மாமுனிகளுக்கு முன்னால யார் யார் எதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் நாட் ஸ்டாண்டிங், அதெல்லாம் கிடையாது. மாமுனிகள் என்ன சாதிச்சாரோ அதுதான் சித்தாந்தம். மாமுனிகளுக்கு முன்னால திருநாராயணபுரத்து மேலக்கோட்டையில நயர் ஜீவனிக்காரர் இல்ல
அவர் பேரு மேகநாதாரி அப்படின்னு இருந்தார். அவர் தாயார் அணு, தாயார் ஜீவகோட்டியில சேர்ந்தவள் அப்படின்னு சொன்னார். அத ஒரு சாரார் விட்டுண்டா. அவர் அந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார் இல்லையா. அந்த கிரந்தங்கள்ல பிரதிபாத்தியமா பிராட்டி அணு என்றும் பிராட்டி ஈஸ்வர கோட்டியில ஜீவகோட்டியை சேர்ந்தவங்கலாம் எழுதியிருக்கார். ஆனா கொஞ்ச நாள்லயே பெங்கலையாருக்கு இதுல சரி வரல. அதனால பிராட்டி அணுவாக இருக்கட்டும், ஆனா ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவள் அப்படின்னு ஒரு பட்சம் வந்தது. இது பெரியவாச்சா பிள்ளை போன்றவர்களுடைய பட்சம். அவெல்லாம் பிராட்டி ஜீவகோட்டியில் ஒத்துக்கல, பிராட்டி ஈஸ்வர கோட்டியில் ஒத்துருக்கா. ஆனா அணுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பின்பழகிய பெருமாள் ஜீயர் போன்றவர்கள் எல்லாம் பிராட்டிய விபுன்னு ஒத்துந்தார்கள். ஆனா ஈஸ்வர கோட்டியில் விபுன்னு காலத்தை போல ஞானத்தை போல பிராட்டிய விபு. அதெல்லாம் காலத்துக்கு என்ன விபுத்து ஈஸ்வரத்துவம் இருக்கோம், அந்த விபுத்துவை பற்றி ஜீவத்துவம்னு சொல்றான். இன்னும் சில பேருடைய பட்சம் என்னன்னு கேட்டாக்க பிராட்டி ஈஸ்வர கோட்டியும் சேர்ந்தவள் இல்லை, ஜீவ கோட்டியும் சேர்ந்தவள் இல்லை இல்லையா அப்படின்னு ஒரு 4வது தத்துவம் கல்பிக்கிறதுக்கு வழி பண்ணார் மாமுனிகள். இதெல்லாத்தையும் ஒழிக்கிறார். அதான் பிராட்டி அணு இல்லை, பிராட்டி விபுதான். பிராட்டி ஜீவகோட்டியை சேர்ந்தவள் இல்லை, பிராட்டி ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவள் தான். விபுவாக ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவள் பிராட்டி. இப்ப நம்மளுக்கும் மாமுனிகளுடைய மதத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நம்ம மதத்துல பிராட்டிக்கு முக்கிய ஈஸ்வரத்துவம், அவர் மாமுனிகளுடைய மதத்துல பிராட்டிக்கு அமுக்கிய ஈஸ்வரத்துவம். அமுக்கிய ஈஸ்வரத்துவம்னாக்க பிராட்டிக்கு ஜகத்காரணத்துவம் மோட்சப்பிரதத்துவம்லாம் கிடையாது. ஈஸ்வரனுக்கு பத்னியானபடி ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால அவளும் ஈஸ்வரி, இவள் என்னுடைய பத்னி, இவளும் ஈஸ்வரியா இருக்க கடவுள் என்கிற பகவான் நித்திய சங்கல்பத்தினால அவளுக்கு நிச்சயமான ஈஸ்வரத்துவம் ஏற்பட்டு. உபயோகத்துல மற்றவர்களும் உபயோகத்திலே கிடையாதுதான். பிராட்டிக்கு பிராட்சியத்துவம் உண்டு பெருமாளோட. உபாயத்துல பிராட்டிக்கு அன்மையம் எந்த அளவுக்கு அன்மையம் கேட்டாக்க புருஷகாரமா இருக்கிறதுக்கு அன்மையம். இது இதெல்லாம் சொல்றான். இதுக்கு முன்னால சொன்னவர்கள் யார் என்ன சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் இன்னும் கிடையாது. மற்றவர்கள்லாம் பிராச்சீனர்கள்னால ஒத்துக்க முடியாது. மணவாள மாமன்களை போல ஞான விகாசம் வேறு யாருக்கும் கிடையாத காரணத்தால மணவாள மாமனுக்கு முன்னே இருந்தவர்களோ பின்னே இருந்தவர்களோ மணவாள மாமனுடைய சூழ்ச்சிக்கு ஒட்டாது ஏதாவது சொன்னா அது ஒட்டாது. மணவாள மாமனுடைய சூழ்ச்சிகள் தான் எக்காலத்துக்கும் சத்தியம் நெய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாமுனிகளுடைய சூழ்ச்சி பிரகாரம் பிராட்டி விபூதான், பிராட்டி ஈஸ்வரி தான். ஆனா அந்த ஈஸ்வரத்துவமானது இது அமுக்கிய ஈஸ்வரத்துவம், பெருமாளுடைய சங்கல்பாதீனமான ஈஸ்வரத்துவம். பெருமாளை போல சொத்தகா ஈஸ்வரத்துவம் கிடையாது. பெருமாள் இப்போ நித்திய வஸ்துக்கள்லாம் பெருமாளுடைய நித்திய சங்கல்பத்தால் நிச்சயமா இருக்கிற போல பிராட்டியினுடைய நித்திய சங்கல்பத்தான், பெருமாளுடைய நித்திய சங்கல்பத்தினால பிராட்டிக்கு ஈஸ்வரத்துவம் சொல்றாங்க. அதனால கனாத மத பரிபாட்டி அடுத்தபடியாக ககில கல்பனா நாடகம், கல்பனா நாடகங்கள் இருக்குங்க. அந்த கற்பனையான நாடகங்களை போட்டு லோகத்தை ஏமாத்தணும். அதாவது அனாதிர கருணாநிலாம் அப்படிதான் கல்பனா நாடகங்களை போட்டு இல்லையா ஜனங்களை ஏமாத்தணும் இல்லையா. அதுல ஏமாந்தோம் ஜனங்கள் லோகத்தை இது ரூம்லயும் ஏமாந்ததோ இனியும் அந்த ஏமாத்தம் அப்படியே தான். அது பிரகுமித்தமே ஆகல. எவ்வளவு சொன்னா
இப்ப இருக்கிற 2 கட்சியுமே அவ கட்சி தான். காமராஜ் சொன்னதான் 2 ஒரே குட்டியில் மட்டும்தான், 2 பேரும் ஆதிக்கின் ஒண்ணுதான். அவ்வளவு பெரிய இது அது செட்டப்பா அது வெறும் நாடக வச்சனத்தினாலேயே பண்ணினான். அதான் ஜெகத்தை பிரசாதிக்கும். இந்த ஜெகத்தானது ஏமாற்றப்பட்டது எதனால? முதல்ல கனாத மத பரிபாட்டிக்கு இல்லையா, கனாத பரிபாட்டி அடுப்பு மொழியெல்லாம் வச்சு பேசுறாரு. அது மாதிரி அந்த காலத்துல கனாதர் பரிபாட்டி தன் பரிபாஷைகள்னால லோகத்தை ஏமாத்தினார். கபிலர் என்ன பண்ணார்? தன் கல்பனா நாடகத்தால் என்ன நாடகம் பண்றார் அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, இந்த பிரகிருதிக்கு ஞாபகத்துவமே கிடையாதான், ஜீவனுடைய ஞானம் அதுல அத்தியாசத்தை அடையாது. இந்த ஜீவனுக்கு கர்த்தத்துவ முக்தித்வாதிகளே கிடையாதான், பிரகிருதியிலிருந்து கர்த்தத்துவாதிகள் இவனுக்கு அத்தியாசமாகதான். இப்படிதான் இல்லையா, ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாமல் ஜெகத் சிருஷ்டியை பண்றதுக்கு என்னென்ன கல்பனைகள் பண்ணுமோ அத்தனை கல்பனா நாடகங்களை போட்டு அந்த கபிலருடைய கல்பனா நாடகம் சாங்கியமத்தால அவர்கள் கபிலருடைய கல்பனா நாடகங்களாலே ஜெகத்து பிரசாரிக்கும். கானாபத்தியம் அப்படிங்கிறது கணபதியை ஈஸ்வரனாக கொண்ட மதம். அதெல்லாம் சங்கரன் தான் ஏற்படுத்தினார். சங்கர சண்மத்த ஸ்தாபகர் 6 மதங்களை ஸ்தாபித்தார். இந்த 6 மதங்கள் என்னன்னு கேட்டா இல்லையா, சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம். சகுண பிரம்மங்கள் 6, நிர்குண பிரம்மம் தான் பரதத்துவம். நிர்குண பிரம்மத்தை நேரடியா சிந்தனை பண்ண முடியாதவர்கள், அத கிட்ட போக முடியாதவர்கள் இந்த சகுண பிரம்மங்களின் வழியா போகலாம் இல்லையா. அது முதல்ல ஒண்ணு சிவன். ஆமா, சிவனுக்கு வந்து ரூபம் இருக்கு, நல்லா குணங்கள்லாம் இருக்கு. அவனுடைய பக்தாரெல்லாம் அவன் ரசிக்கிறான் இல்லையா, நிறைய லீலைகள்லாம் பண்ணான். அதனால ஏதோ பண்றான். பிடிக்கிறது நான் என்ன பண்றது, அது பிடிக்கிற வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அவளுக்குலாம் அவன் மேல பக்தி ஏற்படுறது. அந்த பக்தியினால அப்படி அப்படியே அவ கொஞ்சம் கொஞ்சமா இல்லையா ஞானம் ஏற்பட்டு நிர்குண பிரம்மத்துக்கு போயிடுவான். அது செய்வ மதம். அது வைஷ்ணவம். நல்ல ரூபம் இருக்கு, லசூரூபம் இருக்கு, நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல சேஷங்கள்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா. வைகுண்டம் திவ்ய தேசம் இருக்கிறவருக்கு இவருடைய மூச்சுகள் இவருடைய தானே இல்லையா குண விக்கிரகாதிகள்லாம் பார்த்து இந்த விஷ்ணு இடத்துல ஆசிரித்து பக்தி உண்டாகி அந்த விஷ்ணு பக்தியின் மூலமா நிர்குண பிரம்மத்தை அடைவது இல்லையா. அப்புறம் சாக்தம், இந்த சக்தின்னு சொல்ற இதற்கால அம்பாள் சாஸ்தம் சக்தி. இந்த சக்தி யுகம் இது யாரு எல்லாருக்கும் இருக்காளே, இந்த பின்னாடி இருக்காளே. என்ன ஆட்டம் என்ன ஆட்டம் போடுறா நீ வேற என்னென்ன எல்லா மாசம் ஒவ்வொரு மாசம் எப்ப சும்மா இருக்காவ இல்லையா. அதுல அந்த அம்மாள்கிட்ட பக்தி உண்டாகி அதன் மூலமா ஞானம் உண்டாகி இல்லையா போற. கணபதி அவரிடத்துல பிரீத்தி உண்டாகி பக்தினால அவர் பார்த்தாலே வந்து சிரிப்பா வரும். அதனால அவருக்கு கொஞ்சம் பிரீத்தி உண்டாகும். அதை பார்த்தா வெடிக்கே இருக்கு. அதனால மற்றவாளை போல இல்லாத காரணத்தால கொஞ்சம்
வியாபிருத்தமான ஆகாரம் இருந்தாலும் அதுக்கு பக்தி பிரீத்தி உண்டாய். அடுத்த கௌமாரம். கௌமாரம் சிறு பிள்ளையான முருகன் சிறு பிள்ளையானா வந்து ஒரு பிரீத்தியா வந்து ஒரு இது உண்டாகுங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரீத்தி விஷயம் இருக்கும். அவன் குமாரனா இருக்கு அப்படின்னால குமார் ரொம்ப சிறு குழந்தைகளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால கடைசியில் சௌரம் சூரியன். இதான் சங்கர சாத்திய சண்மதம். கண்ட கண்டகோத்பாதனேன இல்லையா சண்மத ஸ்தாபகாச்சாரியானாம். அது சங்கருடைய பிருதம். ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமண்டலாலங்கார त्रयत्रिंशत् देवता सेवित श्री महादेवी समेत श्री हस्तिगिरिनाथ श्री कामाक्षी समेत श्रीमद एकाम्बरनाथ दिव्यादिस्थानादिस्थिते सत्यव्रत क्षेत्राच्य कांची मंडले और प्राचीनमा इप्पो मात्तिटा ये प्राचीनमा 3 வருஷத்துக்கு முன்னால புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்க முதல்ல ஸ்ரீ மகாதேவி சமேத ஸ்ரீ ஹஸ்திகிரிநாத, அப்புறம் ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீமத் ஏகாம்பரநாதன் தான் இருந்தது. இப்போ இந்த சங்கராச்சாரம் இருந்தாரு, இந்த பொல்லாத 100 வருஷம் இருந்தாரு, அதை மாற்றிட்டார். அதை நான் சொன்ன மாதிரி 1895, 96 புத்தகம்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த புத்தகத்தில் இருக்கிறதுக்கும் 1960s வர ஆரம்பித்த புத்தகத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தா அவளே முதல்ல பெருந்தேவி தாயோடு கூடின தேவபெருமானை முன்னால் வச்சு காமாட்சி ஏகாம்பரநாதனை அப்புறம் தான் வச்சார். அப்படிதான் பிராச்சீன பந்தா. இவர்தான் மாற்றிட்டார். ஐயா சப்பு சீசன் அவர்தான் மாற்றினார். அது அவருடைய பிரசக்தியில் உண்டு. அவர் ஷண்மத ஸ்தாபகாச்சாரி. இந்த 6 மதங்களை ஸ்தாபித்தார். சைவம், வைஷ்ணவம், சாப்தம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரம்னு சொல்லக்கூடிய அது வேற. இது கனாதர்கள். இவ வந்து இவ சாஸ்திரக்காரன். அவன் வைசேஷிக மதத்தை ஸ்தாபித்தான். தன் மதம் ஸ்தாபிச்சதுக்கு வேற ஒன்னையும் முதல் போடல, தன்னுடைய பரிபாஷைகளையே முதலா போட்டு அடுக்குழியே முதலா போட்டு அரசியல் பண்ற மாதிரி இவர் பரிபாஷையே முதலா போட்டு ஒரு மதத்தை பண்ணி லோகத்தை ஏமாத்தினார். அதனால கனாத பரிபாஷிகி பிரதாரிதம் இடம் ஜெகத், இந்த ஜெகத்தானது ஏமாற்றப்பட்டது. அடுத்து கபில கல்பனா நாடகை. கல்பனா நாடகங்கள் லோகத்தை ஏமாற்றத்துக்கு ஒரு சுலபமான இன்னொரு வழி. அந்த வழியை கபிலர் தேர்ந்தெடுத்தார். அப்படி ஞானத்தை புருஷன் பிரகிருதிக்கு டிரான்ஸ்பர் பண்ணார், கருத்து பிரகிருதி புருஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணார். இப்படி நாடகங்களா போட்டு கடைசியில ஈஸ்வரன் இல்லவே இல்லை, பிரகிருதியும் புருஷனும் தான் உள்ளது இல்லையா, ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லை, ஈஸ்வரன் ஒருத்தன் ஒப்புக்கொள்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கடைசியில முடித்தார். ஏன் அச்சேதனத்தையும் சேதனத்தையும் தன் நியமனத்தில் கொண்டு காரியம் செய்யற ஒரு ஈஸ்வரன் இல்லாம எதுவும் நடக்காது இருக்க என்ன பண்ண இந்த இல்லீகல் டிரான்ஸ்பர்ஸ பண்ணி கபிலருடைய கல்பனா நாடகங்களால ஜகத்தை பிரதாரித்தான். அடுத்தது குமாரில குபாஷிதை. அடுத்தபடியா 2 மீமாம்சகர்கள், குமார் ஒருத்தர், குரு ஒருத்தர். குமாரில பட்டாத மீமாம்சா சாஸ்திரம் 2ஆ பிரிஞ்சு போச்சு. குமாரில பட்டருடைய வார்த்திகார மதம்னு பேரு. அவருடைய சிஷ்யர் பிரபாகரன், அவருடைய மதமானது டீகாக்கார மதம்னு தனியா போயிடுச்சு. 2 பேருக்கு நிறைய அபிப்பிராய பேதங்கள் வந்துருக்கு. சரிக்கு குமாரனுடைய சிஷ்யர் தான் பிரபாகரன். அந்த பிரபாகரன் என்ன பண்ணார்,
தனி மதத்தை ஆரம்பிச்சார். அவர் வந்து குருமதம் பேரு. அவருக்கு சிஷ்யர் குமார் அவருடைய குரு. இது குருமதம்னு பரியாசமா பேர். ஏன்னு கேட்டா குரு குமிஞ்சு சிஷ்யராப்பட்டார் இவர். அதனால இது குருமதம். பிரபாகரன் ஏன் குமாரில குபாஷிகை குச்சிதமான பாஷணங்கள். ஐயா குமாரர்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டா வேதாந்தத்தை நிந்திக்கிறதுக்கே பார்த்து சேர்ப்பு டைம் செலவழிக்க குச்சித பாஷணங்கள். குமாரில குபாஷிகை அவர் கர்ம மீமாம்சையை பற்றி பேசினதை விட வேதாந்தத்தை நிந்தித்ததுதான் அதிகம். அப்படி குமாரில குபாஷிகை இதன் ஜெகத்து பிரதாரிக்கும். இல்ல டீகாக்காரனான பிரபாகரன் குருமதம் இருக்கேன். அந்த குரு நிபந்தன கிரந்தி குரு நிபந்தன கிரந்தி பிகின்னு வந்து கேட்டாக்க ஐயா எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு யாருக்கும் புரியாத கிரந்தின முடிச்சுதான் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை போட்டு இல்லையா கிரந்தங்கள் படித்தார். இல்லையா அவர் சபரசுவாமியினுடைய விநாத வாக்கியத்துக்கு பிருகதி அப்படின்னு ஒரு சீக்கா பண்ணார். அதுல முதல் சூத்திரம் கடைசி சூத்திரம் ஒண்ணுமே புரியாது, சூத்திரார்த்தமே புரியாது. இவர் பாஷ்யத்துக்கு பண்ண டீக்கா பத்தி விட்டு கொடுத்து பாஷ்யமே புரியும் போல இருந்தா கூட இவர் டீக்கையானது இது புரியாம வாஸ்துமா நல்ல வேலை. எப்படி இவருடைய மதம் என்னங்கிறது யாராவது இருந்திருக்குன்னு கேட்டாக்க இவர் பண்ண அந்த டீக்காத்தையே அண்ணன் நகர்த்தி விட்டுட்டு சாலிகநாத மிஸ்ரன் ஒருத்தர் நம்ம பத்தி சேர்ந்தோம். அவன் குஜு விமலான்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு இன்னொரு டீக்கை பண்ண. அதனால பிராபாகரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. பிரகடன கிரந்தமும் சாலிகநாதன் பிரகடன பஞ்சிக்கான்னு சொல்லுது. அதான் அதனால குமாரினுடைய குபாஷிதம் குச்சித பாஷணங்களால். குச்சித பாஷணம் அது என்னன்னு கேட்டா தான் நிரூபிக்க வேண்டிய விஷயத்தை நிரூபிக்காமல் மாறான விஷயங்களை நிந்திப்பதே இருக்கு இல்லையா, அதுதான் குபாஷிதம். குமாரினுடைய குபாஷிதங்கள் இல்லையா கிரந்தியின முடிச்சு இல்லையா குரு நிபந்தன கிரந்தி. தனக்கு அர்த்தம் தெரியாது அசலாருக்கு அர்த்தம் தெரியாதுதானே கிரந்திகளை கொண்டு இல்லையா பிரபாகரனால் நிபந்தனம் பண்ணப்பட்ட அந்த மதத்தாலே ஜெகத்து பிரதாரிக்கும் இல்லையா. ததாகத கதா கதை ததாகதம் புத்தம் ததாகதம்னா புத்தன் சுவாமி. ததாகதம் அப்படின்னாக்க இல்ல சூன்யதாங்கதா யதாகதா ததாகதா. சூன்யாத்து வந்து சூன்யத்துல போயிட்டாங்க. இதான் ததாகத பரீட்சான்னு சொல்லிட்டு கடைசியிலும் உண்டு. அனிர்வாணம் நிர்வாணம் லோகநாதேன ஜெயிச்சிட்டம் அப்படின்னு சொல்லி புத்தரூபத்திலே கிடையாது. எதிர்சூன்யமிதம் சர்வம் உதயம் நாஸ்தினம் ஜெய இல்லையா அபாவாது இல்லையா உதயம் ஜெயோகோ இல்லையா நாஸ்தி தர்மோதி நிற்கல இல்லையா சங்கே திரவியா சந்தி நகே சந்தி தேச புருஷ புத்தலா தர்மே காதி சங்கேட்ட கதம் புத்தோ புருஷி ஏவம் ஸ்ரீ ரத்னானி புருவானா பிரதிபாதத்தை அப்படின்னு நாகார்ஜுனுடைய லாஸ்ட் 24வது பரீட்சை ததாகத பரீட்சை. புத்தன் ஒருத்தன் இல்லை, புத்தன் ஒருத்தர் ஒத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த உபதேசங்கள் எல்லாம் மோட்சத்துக்கு கொடுத்து போறதில்லை. அனிர்வாணம் நிர்வாணம் லோகநாதேன தேசியம். ஏன்னா மோட்சோபாயத்தை உபதேசிக்க முடியாது. எப்ப அது உபதேசிக்கப்பட்டதோ அது மோட்சோபாயம் இல்லை. இப்படிப்பட்ட மோட்சோபாயம் அல்லாதானே ஒரு மோட்சத்தை உபதேசிக்கிறதுக்கு ஒரு புத்தரும் சரியில்லை. அதனால புத்தருக்கு ததாகதங்கிற பேர் இருக்கு இல்லையா, அவங்க பரிகாசமான பேர். பெருமாள் கூட சொல்றார் யதாசி சோரஹா ததாசி புத்தஹா
ததாகதம் நாஸ்திகமற்ற விதி. பெருமாள் புத்தரை நிந்திக்கிறார். எங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா கண்டது அந்த ஜாபாதிங்கிற நாஸ்திகன் வாதம் சொல்றான். அவன் நாஸ்திகவாதத்தை நிந்திக்கும் போது யதாசி புத்தகா ததாசி சோரகா ததாகதம் நாஸ்திகமற்ற விதி அப்படின்னு அந்த புத்தநாசன் திருடன் நாஸ்திகன் அவன் வந்துட்டாங்க அப்படின்னு ஜாபாதி பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் ஜாபாதி அப்புறம் சாப்பிட பண்ணிக்கிறார், நான் அதுக்காக சொல்லை அப்படின்னு. அதனால ததாகதம்னு புத்தருக்கு பரியாசமா இருக்கு. ததாகத கதா கதை ததாகதர் இருக்காலே பௌத்தர்களுக்கு பிரமாணம்னு எதுவுமே கிடையாது. இந்த கணக்கற்ற வாதங்களை சொல்லிட்டே போகுது. கதானா வாதம்னு எதுவுமே பார்த்தோம். கதா கதைனாக்க நூற்றுக்கணக்கான கணக்கற்ற வாதங்களை சொல்லிட்டே போகுது. எல்லாத்துக்கும் ஒரு வாதம் இல்லையா? சர்வம் கணிதம் இல்லையா சொன்னா கணிதத்துவம் சத்துவம் வியாப்தம் எத்யத் சத்தா எழுதியதா தத்தத் கணிதம். ஏன்னா அக்கணிதமான பதம் பதார்த்தமா சத் கணிதம் இல்லையா சத் இல்லையா ஜலதரப்பட்டதை பற்றி சந்தாமி பாவா இந்த தர்க்கம்லாம் புரியுதே கஷ்டம். நியாய சித்தாந்தம் படிக்காதவனுக்கு பௌத்த மதத்தை புரிஞ்சுக்க, பௌத்த மதத்தில் இருந்தவன் கூட நியாய சித்தாந்தம் படிக்காதான் பௌத்த மதம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரிய சொல்லு அவ்வளவு புடஞ்சிருக்கா சொல்லுவாங்க அந்த மதத்தை. அதனால அவன் ததாகத கதா கதை இல்ல ததாகதனான புத்தன் சொல்லக்கூடியதான கதா கதம் கணக்கற்றதான கேவல வாதங்கள். தது அனுசாரி ஜல்பைகள், தது அனுசாரி ஜல்பங்கள் யாரு? பிரச்சன்ன புத்தன். அவன் பௌத்தன் சொன்ன பிரகாரம் ஞானம் ஒன்றுமே உள்ளது, ஞாத்திரிஜேயங்கள் கிடையாது, ஜகத்தெல்லாம் சத்தா சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்த மதத்துக்கு அனுசாரியாக பௌத்த மதத்தை பின்பற்றி அதை தொடர்ந்து ஜல்பித்தவர்களான இந்த அத்வைதிகள், இவர்களாலே ஜகத்து பிரசாரித்தம். இந்த ஜகத்தானது நன்கு ஏமாற்றப்பட்டது. யதீந்திரோக்தி பிரபுணி எம்பெருமானார் இருந்தபடி இந்த மதங்களை எல்லாம் நிரசித்து யதார்த்தமான தத்துவ புருஷார்த்தங்களை எல்லாம் இல்லையா வைதிகமான பரமார்த்தமான தத்துவங்களை நிரூபித்துக் கொடுத்த பிறகு ஜகத்தானது இந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிப்பட்டு தன்னை சுதாரித்துக் கொள்ளும். பிரகுணனம் அப்படின்னாக்க ஆஸ்வாசப்படுத்துறது. கணாத பரிபாட்டி விஜி கபில கல்பனா நாடகை குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்தி விஜி ததாகத கதாகதை தத அனுசாரி ஜல்பை இரதி எல்லாம் கிருதியா பகுவச்சனம். எல்லாம் கணாத பரிபாட்டி விஜி கபில கல்பனா நாடகை குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்தி விஜி ததாகத கதாகதை தது அனுசாரி ஜல்பை எல்லாம் மூன்றாம் வேற்றுமை பன்மை. இத்தனையினாலேயும் இந்த ஜெகத்தில் பிரதானி இந்த ஜெகத்தானது நன்கு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டது. இந்த ஏமாற்றத்திலே இந்த ஜெகத்து மீண்டு கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டு இருந்தாலும் கேட்டா நம்முடைய யதீந்திரோக்தி எம்பெருமானாருடைய நவ கிரந்தங்களாகிற ஸ்ரீசூக்திகள் சொல்லப்பட்ட நானா வேதாந்தத்துல பிரமிதமான பிரமாண யுக்தமான தத்துவ புருஷார்த்தங்களை இவைகளை கேட்டு இந்த ஸ்ரீசூக்திகளால இந்த ஜெகத்தானது இந்த வஞ்சகர்களால் ஏமாற்றப்பட்ட ஏமாற்றத்திலிருந்து விடுபட்டு தன்னை சுதாரித்தது இந்த ஜெகத்து. கணாத பரிபாட்டினி கபில கல்பனா நாடகை குமாரில குபாஷிதை குரு நிபந்தன கிரந்தி
ததாகத கதாகதைஹி ததனுபாதி ஜல்பைரபி பிரதாரீனம் ஜகத் பிரகுலிதம் யதீந்திரோக்திபிஹி. நாளைக்கு 5 மணிக்கு 5 மணிக்கு பரவாயில்ல 5 6 மணிக்கு ஆத்தி போயிடலாம். ஆழ்ந்து